குரங்கம்மை நோய் தொற்று குறித்து உலக சுகாதார மையம் அவசர நிலையை அறிவித்துள்ள சூழலில் சென்னை விமான நிலையத்தில் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எப்படி கண்காணிக்கப்படுகிறது? வரும் ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் பயணிகளை பரிசோதனை செய்கிறார்களா? எப்படி கண்காணிக்கிறார்கள்? மொத்தம் 2 விதமான அரைவில் இருக்கு. ஒன்று இன்டர்நேஷனல் அரைவில், இன்னொன்று டொமஸ்டிக் அரைவில். இன்டர்நேஷனல் அரைவிலை பொறுத்தவரை ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த குரங்கு அம்பை நோய் காங்கோ என்ற நாட்டில் தான் அதிக அளவில் தற்போது பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறது. கிட்டத்தட்ட அங்கு 96% அளவிற்கான ஒரு தீவிர தன்மை அங்கு இருக்கிறதுனால அங்கிருந்து வரக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன விதமான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், அம்ப காய்ச்சல், தலைவலி, அதே போல உடலில் கொப்பளங்கள் இருக்கும். இது போன்ற அறிகுறிகளோடு வரக்கூடியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய உடல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு லேபுக்கு, இங்க தமிழக அரசுடைய லேபுக்கு கொண்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டோட தமிழக அரசுடைய பொது சுகாதாரத்துறையும் இணைந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 21 நாட்கள்ல இந்த மாதிரி நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பயணிகள் பட்டியலையும் எடுத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்களா என்று அவர்களிடம் தொலைபேசி மூலமாக கேட்டறிந்து வருகிறார்கள். எனவே அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அரைவலில் பொறுத்தவரை அசாம், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பயணிகள், ஏன்னா அதிக அளவிலான இன்டர்நேஷனல் தொடர்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பையில் நிறைய பயணிகள் அங்கே இருக்காங்க. ஒருவேளை அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த பாதிப்பு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை தமிழ்நாட்டில் ஒருவருக்கு கூட இந்த குரங்கு அம்மை நோய் தாக்கம் குறித்த முடிவு கண்டறியப்படவில்லை. எனவே அந்த வித பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் உன்னிப்பாக கவனிக்க வேணும். விமான நிலையங்கள் மூலியமாக தான் முதன்முறையாக இது போன்ற நோய்கள் பரவக்கூடிய ஒரு சொல்லி கொரோனா காலத்தில் கூட முதல்ல உசார்படுத்தப்பட்ட இடம் இந்த ஏர்போர்ட் தான். எனவே அங்க கண்காணிப்பு பணியில் பொது சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வராங்க. தமிழக அரசுடைய பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் 2 நாட்களுக்கு முன்பாகவே இதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை SOP என்று சொல்லக்கூடியதை வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த அறிகுறிகளோடு வேறு யாரும் இருந்தால், குறிப்பாக இங்கு வரக்கூடிய பயணிகள் யாரும் இருந்தாலும் இங்க ஒரு ஸ்கிரீனிங் சென்டர் வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு அவர்கள் சொன்னா அவர்களுடைய சாம்பிள்ஸ் எடுத்து லேபுக்கு கொடுப்பாங்க. அதுவரை அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இங்க ஏர்போர்ட்டோட சேர்ந்து தமிழக அரசுடைய சுகாதாரத்துறையும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குரங்கம்மை தொற்று பரவிவரும் நிலையில் சென்னை விமான நிலையத்தில் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளில் உற்று கண்காணிக்கப்படுகிறார்கள். இது குறித்த விவரங்களை களத்தில் இருந்து வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.